பீர்க்கங்காய் வச்சு இது வரைக்கும் இவ்வளோ ருசியாக இப்படி ஒன்று செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. குழந்தைங்களும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களும் கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது ஒன்று மட்டும் போதுங்க, ஒரு குண்டா சோறு கூட ஒரு நிமிஷத்தில் காலியாகும். ரொம்பவே சிம்பிளாக நாம் இதை செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதுக்காக பீர்க்கங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். பீர்க்கங்காயை நல்லா கழுவி எடுத்துக்கணும். நிறைய பேர் பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய தோலை மட்டும் தனியாக எடுத்து சட்னி அரைச்சி கூட சாப்பிடுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே என்னென்னா, பீர்க்கங்காயில் உள்ளே இருக்கக்கூடிய சதையை விட வெளியே இருக்கக்கூடிய தோலில் தான் நிறையவே விட்டமின்ஸ் இருக்குது. பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய தோல் இருக்கக்கூடிய நார்ச்சத்து நம்முடைய உடல் எடையை குறைக்க வைக்கும். அது மட்டும் இல்லாமல் வயிறு சம்பந்தமான பிரச்சனையை போக வைக்கும். பீர்க்கங்காயில் சரண்டின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இட்லி தட்டில் இந்த பீர்க்கங்காயை நல்லா கழுவி எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூனுக்கு பாசி பருப்பும் 3 ஸ்பூனுக்கு துவரம் பருப்பும் எடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. நம்ம நார்மலாக சாம்பாருக்கு யூஸ் பண்ணக்கூடிய பருப்பு தான். இந்த பருப்பு ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்க்குறதால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தனித்தனியாக போடணும் அப்படின்னா அப்படியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து 2 முறை இந்த பருப்பை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போது இந்த தண்ணி அப்படியே கீழே ஊற்றிட்டு இந்த டிஃபன் பாக்ஸில் இது 3/4 அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இப்போது இந்த டிஃபன் பாக்ஸில் 3/4 அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா இந்த டிஃபன் பாக்ஸை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுடலாங்க. இதுக்கு பதிலாக தனியாக ஒரு கிண்ணம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த குக்கரில் நான் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த டிஃபன் பாக்ஸை நம்ம அப்படியே தூக்கி உள்ளே வச்சிடலாங்க. இப்போ நம்ம இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சலாங்க. இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது பருப்பு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. முக்கியமாக நமக்கு இந்த குக்கர் ஃபுல்லாக பொங்கி வழியாமல் இருக்கும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் 2லேருந்து 3 ஸ்பூனுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு முறை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. 1 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அவ்வளோதான். ரொம்ப எல்லாம் நிறம் மாற அளவுக்கு நம்ம விடணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 4லேருந்து 5 பூண்டு நசுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலைகளையும் சேர்த்துக்கலாம், வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பீர்க்கங்காய் நம்ம வாங்கினோம் அப்படின்னா பீர்க்கங்காய் கடையில் செய்வோம், பீர்க்கங்காய் பொரியல் செய்வோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு முறையும் பீர்க்கங்காய் வாங்கும்போது இது மாதிரி தான் செய்யணும்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட் இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் கூட எதுவுமே நமக்கு வீண் பண்ணாத மாதிரியும் இருக்கும். இப்போ நான் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்து ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விடும்போது சீக்கிரமாகவே நமக்கு வதங்கி கிடச்சிடும். நம்ம வேக வச்ச பீர்க்கங்காய் இப்போ நல்லா வெந்துடுச்சு. நான் இதை ஒரு 5 நிமிஷம் தான் வேக வச்சேன். நம்ம பீர்க்கங்காய் வேக வைக்கும்போது பீர்க்கங்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி இருக்கும். அது எல்லாமே அந்த இட்லி தட்டில் தான் கலெக்ட் ஆகிருக்கும். நம்ம அந்த தண்ணி எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது, அப்படியே தான் வச்சுக்கணுங்க. இந்த தண்ணியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த தண்ணியும் நம்ம யூஸ் பண்ணத்தான் போகிறோம். பீர்க்கங்காயிலேருந்து வரக்கூடிய தண்ணீரில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்போ நான் இந்த பீர்க்கங்காய் மட்டும் வெளியே எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடுறேன். கொஞ்சம் ஏற்கனவே ஆறி தான் இருக்குது. இப்போ இந்த தட்டில் வெளியே எடுத்து வச்சதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். இப்போ சூடு லைட்டாக தான் இருக்குது. இது கட் பண்ணுற அளவுக்கெல்லாம் இருக்காது. நம்ம கையில் பிச்சாவே இந்த மாதிரி பிஞ்சு வந்துடும். பீர்க்கங்காய்க்கு மேலே இருக்கக்கூடிய தோலில் நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். பொரியல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, குழம்பு பண்ணுறதா இருந்தாலும் சரி. ஆனால் இப்படி நம்ம சமையல் பண்ணும்போது அதோட தோல் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் நம்ம சமையலில் அப்படியே சேர்த்துலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துல நம்ம பிச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த காயை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. இதில் ஏற்கனவே தண்ணி இருக்குது. அந்த தண்ணியே இதுக்கு போதுமானதாக இருக்கும். அந்த தண்ணியை நம்ம அப்படியே இதில் தான் ஊற்றணும். தண்ணியோ விதையோ எதுவுமே நம்ம தூர ஊற்றவே கூடாது. அப்படியே நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் எடுத்து ஊற்றிடலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாங்க. இதில் தண்ணி இருக்கிறதால நல்ல பேஸ்ட் மாதிரி நமக்கு அரைஞ்சு கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய அந்த தோல் நல்லா சூப்பராக வெந்திருக்குங்க. நல்லா மையாக அரைஞ்சு கிடைக்கும். அதே சமயத்தில் நம்ம சாப்பிடும்போது தொக்கா தெரியுமோ அப்படின்னு கொஞ்சம் கூட பயப்பட தேவையில்லை. ஆனால் செம்ம டேஸ்டியாக இருக்கும். அந்த அளவுக்கு அருமையாக இருக்குங்க. நம்ம பீர்க்கங்காய் இருக்கக்கூடிய தோலை தனியாக சட்னி அரைச்சி சாப்பிடுவாங்க இல்லைங்களா, அதை விடையும் அருமையாக இருக்கும் இது ரெண்டும் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கூட இப்போ அரைச்சதை எடுத்து நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம இன்னும் தண்ணி எதுவுமே சேர்த்துக்கல, கொஞ்சம் உப்பு மட்டும்தான் போட்டிருக்கிறோம். இப்போ ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷமாவது இதை கொதிக்க விடணும். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை கொதிக்க விட்டுக்கலாம். அவ்வளோதான்.
இப்போ நம்ம நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் மசாலா சேர்த்துக்கணுங்க. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ குழம்பு மசாலா தூள் 2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். வேறு நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ராவாக எந்த மசாலாவும் சேர்த்துக்க தேவையில்லை. இந்த குழம்பு மசாலா தூள் 2 ஸ்பூனுக்கு சேர்த்தா போதும். உங்ககிட்ட குழம்பு மசாலா தூள் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூனுக்கு தனியா தூளும் 1 ஸ்பூனுக்கு மிளகாய் தூளும் தனித்தனியாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம பீர்க்கங்காயை வேக வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி அந்த இட்லி தட்டில் இறங்கியிருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணியை நம்ம அப்படியே தான் வச்சுக்கணும்னு சொன்னோம். அந்த தண்ணி இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை நம்ம தூர கொட்டவே கூடாதுங்க, அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம ஒரு குக்கரில் பருப்பு வேக வச்சிருந்தோம் இல்லைங்களா, அது ஒரு 4 விசில் விட்டுட்டேன். இப்போ பருப்பு நல்லா சூப்பராக வந்திருக்குது. குக்கரில் கொஞ்சம் கூட அழுக்கும் படவே இல்லை. இந்த மாதிரி நம்ம பருப்பு வேக வச்சோம் அப்படின்னா பருப்பும் நல்லா வேகும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா குக்கரை கழுவணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. இப்போ அந்த பருப்பை அப்படியே நம்ம தூக்கி வெளியே எடுத்துடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ சேர்த்ததையே மட்டுமே நம்ம அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த பருப்பு சேர்த்தோன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. பருப்பு சேர்க்குறது ஆப்ஷனல் தான். நம்மக்கிட்ட பருப்பு இருக்குதுன்னா மட்டும் நம்ம வேக வச்சு சேர்த்துக்கலாம். இல்லை அந்த காயே நம்ம இப்படியே சமைச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் விட்டு வந்த உடனே இது மட்டுமே வச்சு கொடுத்தேன். அவங்க அடிச்சு பிடிச்சி கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி அதை பெரட்டி சாப்பிட்றாங்க அப்படின்னு. இப்போது கொதிக்க வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வேக வச்சுட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து சாப்பிட்டுருக்குறாங்க. இந்த குழம்பு தான் நான் கொடுத்தேன். இந்த ஒன்று வச்சு அவ்வளோ அருமையாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். வித்தியாசமான சுவையிலெல்லாம் இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஒரு முறை சாப்பிட்டுட்டு அடுத்த முறை வேணும்னு என்கிட்ட கேட்டு வாங்குறாங்க சாப்பாடு. அதே குழம்பு தான் எடுத்து வச்சு கொடுக்குறேன். பீர்க்கங்காய் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதிகப்படியான இரும்பு சத்தும் நிறைய விட்டமின்ஸும் இருக்கிறதால நிறைய நாடுகளில் இதை மருந்து தயாரிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணுறாங்க. கைவலி, கால்வலி, முட்டு வலி, இப்படி எந்த இடத்துல வலி இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய சக்தியும் இதுக்கு இருக்குது. இதில் நாம் 1 கப்பு எடுத்துக்கலாம். இப்போ நாம் எடுத்துக்கக்கூடியது வெள்ளைச்சோளம். இந்த வெள்ளைச்சோளம் எல்லா கடைகளுமே கிடைக்கும். 1 கப்பு அளவு எடுத்து ஒரு பவுலில் போட்டு இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதில் நிறைய தூசி இருக்கும். அதனால் 1க்கு 2 முறை நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கணும். முதல்ல நாம் இதை ஊறப்போட எதுவுமே செய்யலை, ஜஸ்ட் இந்த மாதிரி கழுவி மட்டும்தான் எடுத்துருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம கழுவி வச்சுக்கக்கூடிய இந்த வெள்ளைச்சோளத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. முன்னாடி காலத்தில் அரிசி உணவுகள் அதிகமாக இருக்காது. அந்த காலத்துல எல்லாம் மக்கள் எல்லாருமே இந்த வெள்ளைச்சோளத்தை தான் சாப்பிடுவாங்க. இதை சோறாக்கி சாப்பிடலாம், பணியாரம் செஞ்சு ஸ்நாக்ஸ் மாதிரி இப்படி எல்லா விதத்துலையுமே இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு முறை அரைச்சதுக்கு அப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம மறுமுறை நல்லா அரைச்செடுக்கும் போது நல்ல மைய அரைஞ்சு கிடைக்கும். நமக்கு ஓரளவுக்கு சின்ன கொரப்பு தன்மை இருந்தாலும் அதை நம்ம ஒன்றும் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. இப்போ இந்த அளவுக்கு நல்லா நமக்கு அரைஞ்சு கிடச்சிருக்குதுங்க. கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து அரைச்சாலும் ஒன்றும் ஆகாது. நாம் இதில் தண்ணி சேர்த்தா வேக வைக்க போகிறோம். வாரத்தில் 2 நாள்லேருந்து 3 நாள் கூட நாம் இதை சாப்பிட்டுக்கலாம். இதில் நம்ம காலையில் டிஃபன் சாப்பிட்டுக்கலாம், அல்லது மத்தியானம் லஞ்சுக்கு கூட நாம் இதை சாப்பிட்டுக்கலாங்க. நம்ம உடம்புல இன்சுலின் சுரக்கிறதுக்கு இந்த சாப்பாடு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதாவது இந்த டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகர் நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த வெள்ளைச்சோளம் ஒரு முக்கியமான உணவு அப்படின்னு கூட சொல்லலாம். இதை சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது ஃபியூச்சரில் நமக்கு இந்த சுகர் வியாதி வரவே வராது. 1 கப் அளவு சோளத்துக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறோம். இப்போ இந்த தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதிக்கிற அளவுக்கு வந்ததும் நம்ம மாவு மாதிரி கலக்கி வச்சுக்கக்கூடிய இந்த வெள்ளைச்சோளத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. நாம் இதை நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறதால இது சீக்கிரமாக வெந்துடும். அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம கரண்டி வச்சு ஒரு சைடில் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஊற்றும் போது சிம்மில் வச்சு ஊற்றணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஊற்றணும் அப்படின்னா ஒரு சைடில் மட்டும் கட்டி பிடிச்சிடும். அதனால் இந்த மாதிரி ஊற்றின உடனேயே கொஞ்சம் ஒரு முறை கிண்டி விட்டுக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் கிளறி விடும்போது அதுவும் கூடவே சேர்ந்து வெந்துக்கிட்டே வரும். ஒரு 5 நிமிஷம் கிளறும் போதே பாருங்கள் ஓரளவு கட்டி ஆயிருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வைக்கும்போது தீ பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்மில் தான் இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்குது. இது ஒரு வெயிட் லாஸ் உணவுப் பொருள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இது நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாம் தானாகவே கரைஞ்சு போயிடும். அதே மாதிரி நேச்சுரலாகவே இன்சுலின் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்குங்க. இது இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது இன்னும் நல்லா கெட்டியாக வேணும், களி மாதிரி வேணும்னா 1 கப் அளவுக்கு சாப்பாடு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிளறும் போது இது நல்லா கெட்டியாகும். அந்த வேளையை நம்ம களி மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சு கூட சாப்பிடலாம். அல்லது சாப்பாடு சேர்க்காமல வெறுமனே இப்படி கூட சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சாப்பாடு எதுவும் சேர்த்துக்கல, அப்படியே தான் சாப்பிட போகிறோம் நாங்கள். இதுக்கு நான் இன்றைக்கி சைடிஷாக மட்டன் குடல் கிரேவி எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி கீரை குழம்பும் செஞ்சுருக்கிறோம். நான்வெஜ், வெஜிடேரியன் இப்படி எல்லா சைடிஷுமே இதுக்கு செட் ஆகுங்க. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கஞ்சியாக மாதிரி குடிச்சிக்கலாம். கஞ்சி மாதிரி குடிக்கணும்னா காய்ச்சும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிக்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.